திட்டமிட்டு இவர்கள் எதிர்க்கிறார்கள். அதற்கு திமுக அரசே துணை போகிறது. அந்த பயங்கரவாதிகளை யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ அவர்களை ஊக்குவிக்கப்படுது. அங்க இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாதத்தின் பக்கம் தூண்டக்கூடிய செயல் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது. அந்த மாதிரி ஆம்பூர்ல நடக்கக்கூடாது. நான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலேயே ஆசிப்னு சொல்லக்கூடிய ஒருவன் 4 கைத்துப்பாக்கிகளோட பட்டா கத்திகளோட கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வு நடக்குது. இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிற பகுதிக்குள்ளார எங்களை உள்ள நுழைய விடாம பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ, பிரிவினைவாத சக்தியான தமுமுக இவர்கள் எல்லாம் தொடர்ந்து தடுக்கிற வேலையை ரொம்ப சிரத்தையோடு மேற்கொள்றாங்க. என்ன காரணம்னா, இவ்வளவு பெரிய ஒரு கைது நடந்திருக்கிறது. ஆம்பூரில் உள்ள மிக முக்கியமான தலைவர்கள் யாரும் வாய் திறக்கல. இஸ்லாமிய தலைவர்களை சொல்றேன். அதே போன்று தமுமுகவோ எஸ்டிபியோ திமுகவோ யாரும் வாய் திறக்கல. எல்லாம் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆம்பூர்ல ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்தவோ அல்லது ஆம்பூரில் உள்ள இஸ்லாமியர்களை தலைகுனிவை ஏற்படுத்துவதற்காக இந்துக்களில் யாராவது முக்கிய தலைவர்களை கொலை செய்வதற்காகவோ திட்டமிடுகிறார்களா? திமுக கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் திமுகவுடைய எம்எல்ஏவா இன்னைக்கு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பும் பாரதத்தின் இராணுவமும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தியாக அமைப்புன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது, இறைவனுக்கு சொந்தமானது. அங்கு இறைவனையினுடைய பெயரை தவிர வேறு பெயர்களை கொண்டு பேசக்கூடாது, அழைக்கக்கூடாது. இங்க இருந்து கதிரானந்த் எப்படி வருவார்? பள்ளிவாசல் எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம்? வக்ஃபு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார்கள். அதுக்கு பேர் அரசியல் இல்லையா? முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி நடத்தினா பார்த்தீர்களா, மதத்தை அரசியலோடு கலக்கிறார்கள் என்று துள்ளி குதிக்கக்கூடிய சில அறிவுகட்ட மடையர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அங்கேயும் போய் 4 இஸ்லாமியர் நிற்கிறது அதை விட கொடுமையா இருக்கு. இங்கு மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகள கதறி போய் இருக்கிறார்கள். உங்களை நம்பியவர்களே நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறீங்க. சமூக நீதி காவலன் சொல்லி கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் இப்போ சமூக நீதி விடுதி அப்படின்றாரு. அங்க பார்த்தீங்கன்னா எந்த சுகாதாரமும் கிடையாது. அந்த மாணவர்கள் படுப்பதற்கான வசதிகளும் கிடையாது. இன்னும் சமூக நீதி கிடைச்சிருச்சு. ஐயா அறிவாலயத்துல படுத்து தூங்குறதுக்கும் அந்த மாணவர் படுத்து தூங்குவதும் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சமூக நீதி. அன்றைக்கு பேசுவீர்கள், இன்றைக்கு பேச மாட்டீர்கள் என்றால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன், திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின் என்று இரட்டை வேடம் போடக்கூடியவராக கனிமொழி அவர்கள் இருக்கிறார். லேபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையைச் சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், நீங்கள் ஆம்பூரில் கட்சி பணிகள்லாம் மேற்கொள்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சார். ட்விட்டர் வலையத்திலையும் பார்க்க முடியுது. நீங்கள் அந்த இடத்துல ஆம்பூரில் திடீர்னு ஆசிஃப்ன்ற ஒருத்தரோட கைது பண்ணி அதுவும் 4 துப்பாக்கிகளோட கைது பண்ணியிருக்காங்களே சார். அந்த இடத்துல இருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா சார்? அங்கே தமிழகத்திலே 3 மிக முக்கியமான இடங்கள் தான் சென்சிட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு. ஆனால் அந்த 3 இடங்களும் கொடுமையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற இடமா அமைஞ்சு போனது தான் வருத்தத்திற்குரிய உண்மை. என்ன 3 இடம் சார்? குறிப்பாக கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்கடம், குனியமுத்தூர் போன்ற பகுதிகள். அதே மாதிரி நெல்லையில் பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம். அதே போன்று வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆம்பூர் சட்டமன்றம். இந்த ஆம்பூர் பகுதியில் நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வன்முறையெல்லாம் காவல்துறைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் பெரிய அளவுக்கு சண்டை நடந்து அது பெரிய ஒரு அசம்பாவிதமே நடந்தது. அது மாதிரி இப்போ திரும்பவும் நடக்கக்கூடாது என்பதற்காக குறிப்பாக ஆம்பூருடைய மக்கள் பெரும்பாலும் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும், அவங்க அந்த தோல் தொழிற்சாலையை நம்பி தான் இருப்பாங்க, ஷூ கம்பெனியை நம்பி தான் இருப்பாங்க, தினம்தோறும் கூலிகளாக இருப்பாங்க. ரொம்ப குறைந்த ஊதியம் இருக்கும். அதில் வேலை செஞ்சு அவங்களுக்கு கேன்சர் இருக்கும், ஆஸ்மா இருக்கும், நிறைய நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, எலும்பு மஜ்ஜைகள் தேஞ்சு போயிருக்கும். இப்படிலாம் உள்ள ஒரு கூலி தொழிலாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமும் அதுதான். அதே போன்று ஷூ கம்பெனி ஓனர்ஸு, அதே மாதிரி தோல் தொழிற்சாலையினுடைய ஓனர்ஸு, இவங்கெல்லாம் கொஞ்சம் வளமானவர்களாகவும் இருப்பாங்க. அப்போ ஒரு சில வளமானவர்கள், அதிகமான கூலி தொழிலாளிகள் இருப்பாங்க. அதில் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சொந்தமாக பெரும்பாலும் வீடு இருக்காது, அவர்களுக்கு மருத்துவ வாய்ப்புகள் இருக்காது, பிள்ளைங்க நல்லபடியாக படிச்சிருக்க மாட்டாங்க. அவர் வேலை செஞ்சிருக்காருன்னா அவர் பிள்ளையுமே அதே கூலி தொழில் செய்யக்கூடியவரா, தொழிற்சாலையிலையோ ஷூ கம்பெனிலையோ வேலை செய்யக்கூடியவரா, இப்படித்தான் அங்கே வச்சிருக்கிறாங்க.
இப்போ இது மாதிரி இடங்கள் தான் நீங்கள் உக்கடம் கோயம்புத்தூர்லையும் இப்படி தான் இருப்பாங்க, நெல்லை மேலப்பாளையத்தில் இப்படி இருக்கும். ஏன்னா இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதியில் அவர்கள் கல்வி முன்னேற்றம், அவருடைய பொருளாதார முன்னேற்றம், சமூக முன்னேற்றம், பிற சமூகங்களோடு கலந்து வாழக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதெல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் வரக்கூடாது என்று திமுகவினர் நினைப்பதனால தான் தொடர்ந்து அவர்களை மத ரீதியான ஒரு பயமுறுத்தலை கொடுக்குறாங்க. பாஜக வந்துட்டா அவங்கள மத ரீதியாக அடக்குமுறை பண்ணிடுவாங்க, உங்கள் உரிமையை பறிச்சிருவாங்க, உங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவாங்க, இங்கே தொழுகவே விட மாட்டாங்க, இப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு வருத்தத்திற்குரிய உண்மை இஸ்லாமியர்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தலைமுறை நம்பி இரண்டாவது தலைமுறையும் இன்றைக்கு நம்பக்கூடிய சூழல்ல எங்களை போன்ற தேசியவாதிகள் அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஒரு முன்முயற்சி எடுக்கிறோம். எங்களுடைய கட்சி அதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறது. ஆம்பூர் சட்டமன்றத்தில் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பதனால அவர்களிடத்துல மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு போங்க, அந்த ஏழை மக்களுக்கு மத்திய அரசு கொடுத்த வீடு கட்டி கொடுக்குற வாய்ப்பை கொடுங்க, தண்ணீர் இல்லாத மக்களுக்கு குடிநீர் திட்டத்தை கொண்டு போய் கொடுங்க, தொழில் வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்திய அரசினுடைய முத்ரா திட்டத்தின் கீழே லோன் வாங்கி கொடுங்க, சிறுபான்மை கடன் நிறைய விஷயங்கள் லோன் கிடைக்குது அதை வாங்கி கொடுங்க மானியத்தோடு. இப்படி எங்கள் கட்சியினுடைய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்றைக்கு ஆம்பூர் என்கிற அந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரும்பான்மை இஸ்லாமியர்களையும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய இந்து சொந்தங்களையும் அரவணைத்து ஒரு மத நல்லிணக்கம் மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வியல் முன்னேற்றம் அடையணும் என்பதற்காக நான் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் அங்கே பார்த்தது என்னன்னா, இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதிக்குள்ளார எங்களை உள்ள நுழைய விடாம பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ, பிரிவினைவாத சக்தியான தமுமுக இவர்கள் எல்லாம் தொடர்ந்து தடுக்கிற வேலையை ரொம்ப சிரத்தையோடு மேற்கொள்றாங்க. என்ன காரணம்னா, இப்போ வேலூர் இப்ராஹிம் உள்ள நுழைஞ்சா பாரதிய ஜனதா கட்சி அங்கே உள்ளே நுழைந்தால் அந்த மக்கள் வாழ்வியல் முன்னேற்றம் பெறுவாங்க, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், அவன் 4 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துக்கு வருவான், அவனுடைய மனைவி மக்கள் நல்லா இருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுவான், ஒரு ஏசி போடுவான், சந்தோஷமா இருப்பான். இப்படி இருக்கிற ஒருத்தனை தீவிரவாதத்தின் பக்கம் கொண்டு போக முடியாது. இப்படி இருக்கிற ஒருத்தனை வறுமை, அந்த வறுமைக்கு காரணம் மத்திய அரசு பாஜக, அதனால அவர்களை எதிர்த்து போராடணும், யாரெல்லாம் இந்துத்துவ பேசுறாங்களோ அவங்களை கொல்லணும் அப்படின்னு தப்பான முறையில் அவர்களிடத்துல பிரச்சாரம் பண்ண ஈடுபடாது. அந்த நல்ல நோக்கத்தில் அந்த மக்களிடத்துல நாம கொண்டு போய் மத்திய அரசினுடைய திட்டங்களை சேர்க்கணும்னா திட்டமிட்டு இவர்கள் எதிர்க்கிறார்கள். அதற்கு திமுக அரசே துணை போகிறது. அந்த பயங்கரவாதிகளை யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ அவர்களை ஊக்குவிக்கப்படுது. இதை மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் இறங்கும் பொழுது நாம் பார்த்தது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாதத்தின் பக்கம் தூண்டக்கூடிய செயல் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது. அப்போ இதை சரி செய்யணும் என்பது என்னுடைய முதலாவது பணி. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன அச்சுறுத்தல் வந்தாலும், இஸ்லாமிய சமூகத்தில் ஏறக்குறைய அங்கே 35,000-40,000 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மக்கள் தொகைகளை ஒரு 10 பேர் தப்பு பண்ணணும்னு நினச்சி தீவிரவாதத்தின் பக்கம் போயிட்டா கூட அது மொத்த சமூகத்திற்கே பெரிய பாதிப்பாக இருக்கும், தமிழகத்திற்கே தலைகுனிவாக இருக்கும். ஒரு ஜமீசா முபீன் என்று சொல்கிறவன் கார் வெடிகுண்டை வெடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி போய் அவனா செத்துட்டான், இறைவன் அருளால் நடந்துச்சு. அது அவன் மட்டும் அதே தீபாவளி அன்னைக்கு வெடிச்சிருந்து ஒரு 200-300 இந்துக்கள் செத்து போயிருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய இஸ்லாமியர்களுக்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஆம்பூரில் நடக்கக்கூடாது. நான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலேயே ஆசிப்னு சொல்லக்கூடிய ஒருவன் 4 கைத்துப்பாக்கிகளோட பட்டா கத்திகளோட கைது செய்யப்படக்கூடிய நிகழ்வு நடக்குதுன்னா உண்மையானமே வருத்தத்தை அளிப்பது. இது இந்த சமூகத்தை இன்னும் வேகமாக சரி செய்யணும், இன்னும் வேகமாக அவர்களை தேசிய நீரோட்டத்தின் பக்கம் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு வரணுன்ற அந்த உந்துதலை எனக்கு ஏற்படுத்துது. அதே வேளையில் இவ்வளோ பெரிய ஒரு கைது நடந்திருக்கிறது. ஆம்பூரில் உள்ள மிக முக்கியமான தலைவர்கள் யாரும் வாய் திறக்கலை, இஸ்லாமிய தலைவர்களை சொல்கிறேன். அதே போன்று தமுமுகவோ எஸ்டிபியோ திமுகவோ யாரும் வாய் திறக்கலை, எல்லாம் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு ஒருவன் பிடிபட்டு இருக்கிறான், அந்த ஆயுதத்தை கொண்டு போய் வேலூரில் மறைத்து வேலூரில் மறைச்ச அந்த குடும்பத்தாரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறை. அதையும் தாண்டி இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், இந்த துப்பாக்கியை கொடுத்தது யார், அந்த இளைஞனுக்கு யார் இந்த பின்னணியில் உதவி செஞ்சது அப்படின்றத தமிழக காவல்துறை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் சொன்னால் தமிழக காவல்துறையும் மௌனம் காக்கிறது எங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியை தருது. அதனால் என்னையே இதில் நேரடியாக நுழைந்து சம்பந்தப்பட்டவனுடைய பின்னணியில் எந்த பயங்கரவாத அமைப்பு இருக்கிறது, ஆம்பூரில் ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்தவோ அல்லது ஆம்பூரில் உள்ள இஸ்லாமியர்களை தலைகுனிவை ஏற்படுத்துவதற்காக இந்துக்களில் யாராவது முக்கிய தலைவர்களை கொலை செய்வதற்காகவோ திட்டமிடுகிறார்களா என்ற உண்மை தெரிய வேண்டும். அதற்காக என்னையே நேரடியாக தலையிட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு திட்டமிட்டு இதே திமுக செய்தியை பரப்பினாலும்
இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்கு தான் இதை செய்யறோம். 4 பேர் பயங்கரவாதத்தின் பக்கம் போனா 40,000 இஸ்லாமியர்கள் தலைகுனி என்று ஒரு தலைவிதியும் கிடையாது. அப்ப இதை உறக்க சொல்லணும். உறக்க சொல்லக்கூடியவர்கள் ஊமை போன்று இருந்தால் வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் அந்த குரலை வெளியே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரியான பயங்கரவாதத்தை தட்டி கேட்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் குறைந்து போயிருக்கும் பொழுது பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் திமுகவுடைய எம்எல்ஏவா இன்னைக்கு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பும் பாரதத்தின் இராணுவமும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தியாக அமைப்புன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது சொன்னதுமே இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் கைத்தட்டி வரவேற்கிறான். தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரிச்சு பேசுற அயோக்கியர்கள் திமுக எம்எல்ஏவா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் போன்றவர் எஸ்டிபி ஆதரிச்சு பேசுகிறார். தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பை கடந்த காலத்தை ஆதரிச்சு பேசியவர் அவர். அப்ப இந்த மாதிரி உள்ளவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா ஜவாஹிருல்லா, இவர் ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாத சக்தியா இருக்கிறாரு. இஸ்லாமிய இளைஞர்களை தப்பா வழி நடத்துவதும் மத்திய அரசுடைய எந்த திட்டங்கள் வந்தாலும் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதும் ரொம்ப அழகா கட்டமைத்து இஸ்லாமியர்களை போராட வைத்து சிறைக்கு செல்ல வைத்து அதன் மூலமாக தொடர்ந்து தன்னுடைய வாக்கை திமுகவிடத்திலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை திமுகவிலிருந்து வரக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கு இஸ்லாமிய மக்கள் அடகு வைக்கிறார். இந்த போன்ற தலைவர்களை நாம புறக்கணிக்கணும். பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கிற திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று இஸ்லாமியரிடத்தில் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது கட்டாயமான ஒரு முடிவு. அதுக்கு இந்த ஆசிப் போன்ற பயங்கரவாதத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமையை அவர்கள் சரியாக நிறைவேற்றாவிட்டால் நிச்சயமாக என்ஐஏ விசாரணை வேண்டும் என்ற எங்களுடைய முடிவில் இன்னும் அழுத்தமாக நாங்கள் முன் சென்று கொள்வோம். அதுதான் எங்களுக்கு தேவை. ஓகே சார், அடுத்ததான் நீங்கள் ஆம்பூரும்போது ஆம்பூரோ வாணியம்போடியோ எக்ஸாக்டாக தெரில, நீங்கள் வந்து ஒரு மசூதியில் வந்து ஒரு பெரிய தலைவருக்கு வந்து நீங்கள் ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிய வருது. கோடியெல்லாம் கூட்டம்லாம் இருக்கு, என்னதான் சார் அட்வைஸ் பண்ணீங்க? ஏன்னா மாற்று மொழியில் சொன்னதுனால அந்த அளவுக்கு புரிய வரல. நான் உருதுல பேசுகிற அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாணியம்பாடியில் போன வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக நான் ஆம்பூரில் பணிகளை முடிச்சுட்டு வாணியம்பாடியில் உள்ள நிர்வாகிகளை பார்க்கும் பொழுது தொழுகை நேரம், அதனால் அங்கே போயிட்டேன். வாணியம்பாடியில் பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகை முடிந்ததுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க. பிரார்த்தனை பண்ணுவதை விட ரொம்ப முக்கியமான தகவல் அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்போ நானுமே கூர்ந்து கவனித்தேன் என்ன முக்கியமான விஷயம்னு. அப்போ பார்த்தா ஒரு நோட்டீஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கு மாலை 6 மணிக்கு திமுகவுடைய கதிர் ஆனந்த் எம்பி கலந்துக்கிறாரு, முஸ்லீம் லீக்குடைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க, தமீமுன் அன்சாரி கலந்து கொள்கிறார், மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெறுகிறது. இந்த தொழுகைக்கு வந்த எல்லோரும் நிச்சயமாக அங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மத குரு அறிவிக்கிறாரு மசூதியில பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரத்தில். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். முதல்ல இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது, இப்படி அறிவிக்க கூடாது. திருக்குரான் சொல்லுகிறது அன்னல் மசாஜிது லில்லா ஃபலா ததுஉ மா அல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது, இறைவனுக்கு சொந்தமானது. அங்கு இறைவனையினுடைய பெயரை தவிர வேறு பெயர்களை கொண்டு பேசக்கூடாது, அழைக்கக்கூடாது. இங்க இருந்து கதிரானந்த் எப்படி வருவார்? பள்ளிவாசல் எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம்? பள்ளிவாசலுக்குள்ள இருந்துகிட்டு மத்திய அரசினுடைய திட்டத்தை எதிர்ப்பதற்கு ஆள் சேர்க்கறதுக்கு எப்படி நீங்க வந்து அறிவிப்பு செய்யலாம்? இது எவ்வளவு ஆபத்தான ஒரு முடிவு. இது மாதிரி செய்வதன் மூலமாக நீங்க வெளிப்படையாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஏதோ மதவாதத்தை அரசியலை முழுக்க மசூதியிலே பேசுறாங்கன்னு அந்த விஷயத்தை உண்மைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அதனால தொழுகை முடிச்சு வெளியே வந்ததுமே அந்த மசூதியினுடைய தலைவரை நான் அழைத்து கேட்டேன், இது உங்களுக்கு தவறா தெரியலையா? இப்படி நீங்க செய்தீர்கள் என்றால் ஹிந்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன மசூதின்னு வச்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் வந்து உள்ளுக்குள்ளாரையே ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை ஜனநாயக முறையில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா மசூதிக்கு வெளியே நின்று ஒரு நோட்டீஸ் கொடுங்க, மசூதிக்கு வெளியே இருந்து கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. அது கூட நீங்கள் ஒரு சார்பாக தான் பண்ணுவீங்க. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நாங்க வந்து நோட்டீஸ் கொடுத்தா பாஜகவினர் கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்க, எதிர்ப்பீங்க. பரவாயில்லை, குறைந்தபட்சம் நீங்களாவது ஜனநாயகத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கொடுத்து நோட்டீஸை வெளியில கொடுத்து மசூதிக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, மதத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க காட்டணும். ஆனா நீங்க இப்படி பச்சையை இப்படி செய்றீங்களே, இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம்னு சொல்லி இது போன்று செய்யாதீர்கள் என்று அவருக்கு அறிவுரை வழங்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் செய்தேன். கொடுமை என்னன்னா, மசூதிக்குள்ளார வக்ஃபு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது, அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார்கள். அதுக்கு பேர் அரசியல் இல்லையாம். அதை வந்து ஆதரிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் திமுகவினர் இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் இருக்கு, இதே எஸ்டிபியை தமுக ஆதரிக்கிறது.
முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி நடத்தினா பார்த்தீர்களா மதத்தை அரசியலோடு கலக்கிறார்கள் என்று துள்ளி குதிக்கக்கூடிய சில அறிவுகட்ட மடையர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அங்கேயும் போய் 4 இஸ்லாமியர் நிற்கிறது அதை விட கொடுமையா இருக்கு. நான் கேட்கிறேன், முருக பக்தர்கள் மாநாடு என்பது ஒரு பொது வெளியில் நடத்தின மாநாடு, ஒரு அமைப்பு நடத்துற மாநாடு, அது முறையாக நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி நடத்துற மாநாடு. அந்த மாநாட்டிலேயே அரசியல் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு ஆர்ப்பரிக்கிற திமுகவுடைய எலும்பு துண்டுகள் எல்லாம் மசூதிக்குள்ள பகிரங்கமாக மத்திய அரசின் சட்டத்தை எதிர்ப்பதற்கு ஆள் திரட்டி கொண்டு இங்க கூட்டம் நடக்குது, இங்க பொதுக்கூட்டம் நடக்குது, இங்க பேரணி நடக்குது வாங்கன்னு சொன்னா அதை ஆதரிப்பதும் அதை எதிர்க்காமல் இருப்பது, இதுல எது மதவாதம்? இதை வேலூர் இப்ராஹிம் பேசினா பார்த்தீர்களா, சொந்த சமூகத்திற்கு எதிராக பேசுறார், இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுறாருன்னு. நான் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசல, நான் நியாயத்தை பேசுறேன். நீ அதை தவறுன்னு சொல்ற. ஒரு பொது வெளியில நடத்துவதை முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு அப்படின்றது நீ அடையாளப்படுத்துற. ஆனா அது பக்தி மாநாடுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மசூதி என்பது முழுக்க முழுக்க பக்திக்குரியது. அதுல வெளிப்படையாகவே திமுகவுடைய கதிரானந்த் வரான்னு பேசுறது, இது என்ன நியாயம்? அயோக்கியத்தனம் இல்லையா? நான் கூப்பிட்டு அவரை நான் ரெக்வஸ்டாக தான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறேன், தயவு செய்து இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன். இதில் கொடுமை என்னன்னா, இதை நடத்த ஜவாஹிருல்லா மதுரையில் ஒரு பெரிய மாநாடு போடுறாரு, அதே மாதிரி வாணியம்பாடியில் ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க. இவன் மாநாடு போட்டு யாரை இவர்கள் அழைக்கிறார்கள்? சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு இஸ்லாமியரையும், அதே மாதிரி ரோட்டில் ஆட்டோ ஓட்டுற ஒரு இஸ்லாமியரையும், ஒரு பிளாட்ஃபார்மில் கடை வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு பழைக்கிற இஸ்லாமியரையும், கூலி தொழிலாளியாக உள்ள இஸ்லாமியர், இவனெல்லாம் பயமுறுத்தி இடத்த பிடிங்கிருவாங்கன்னா இது பாருங்க, அவன் இடத்தையே பிடுங்க போறாங்க. ஒரு இயல்பா அவன் இடத்த பிடுங்கல, அப்ப அவனுக்கு பெரிய டச் கிடையாது. அவன் என்ன சொல்றாங்கன்னா, இடத்த பிடிடுவாங்கன்னா மசூதியை பிடிங்கிருவாங்க, இடத்த பிடிங்கிருவாங்கன்னா உங்களோட அடக்கம் என்ற கபர்ஸ்தான் என்ற அடக்கத்தலத்தையே பிடிங்கிருவாங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு பயம் வரும்ல. அந்த பயத்தோடு கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஒன்றும் தெரியாத அவனை மூளைச்சலவை செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஜவாஹிருல்லாவோ நவாஸ்கனியோ முஸ்லீம் லீக்கோ திமுக திருடர்களோ யாராக வேண்டுமானாலும் இருங்க, நீங்கள் யோக்கியவானா இருந்தா வக்ஃபு திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பொதுக்கூட்டம் போட்டு பேசக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களை அச்சப்பட வைக்கக்கூடிய இந்த தலைவர்கள் நேரடியாக விவாதத்திற்கு வருவார்களா? நேரடியாக கருத்தியலாக சந்திக்க தயாரான அழைத்தா அதுக்கு வரவே மாட்டாங்க. வேலூர் இப்ராஹிமா அம்மாடி வரமாட்டேன் பின்னங்கால் படரில் அடிக்க ஓடி போகிறார்கள். கோழைத்தனமாக பேடிகளாக இருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு முன்னால் ஒரு திறந்த வெளியில விவாதத்திற்கு வருவோம், அதை லைவ் போடும், தமிழகம் முழுக்க பார்க்கட்டும், இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல என் இந்து சொந்தங்களும் பார்க்கட்டும், மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு கொண்டு வந்த இந்த வக்ஃபு திருத்த சட்டம் நியாயமானதா இல்லையா என்பதை வெளிப்படையா பேசுவோம். நான் நியாயமானது என்பதற்கு ஆதாரத்தை நிரூபிக்கிற காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுடைய சொத்து என்று சொல்லி அப்பாவி இந்துக்களுடைய சொத்துக்களும் எவ்வளவு அபகரிக்கப்பட்டது என்பதை உண்மையை சொல்றேன். இஸ்லாமியருடைய சொத்துக்களை கூட திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இன்றைக்கு எப்படி அபகரித்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன், வாங்க பேசுவோம்னு சொன்னா அதற்கு வர தகுதியற்ற வக்கற்ற இந்த இஸ்லாமிய தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்துவதற்கு இப்படி செய்தால் இதுக்கு பேர் மதவாதமா இல்லையா? இந்த மதவாதத்தை இவர்கள் செய்து கொண்டு இந்த பாசிசத்தை இஸ்லாமிய மக்கள் மத்தியில விதைத்து கொண்டு இவர்கள் பாஜகவை மதவாதம் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! எப்படி இவர்கள் இருட்டடிப்பு செய்கிறாங்க? இந்த சூழல் மாற்ற வேண்டும் என்றால் கருத்தியல் ரீதியாகத்தான் இதை பேச வேண்டும். கருத்தியல் ரீதியாக திமுகவோ அல்லது திமுகவை ஆதரிக்கிற வக்ஃபு திருத்த சட்டம் தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் தாராளமாக வாருங்கள், ஒன்றாக அமர்ந்து பேசுவோம், மக்கள் உண்மை எது என்று புரிந்து கொள்ளட்டும். அன்றைக்கு இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்வார்கள், இஸ்லாமியர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஏப்பா அவங்க நியாயம் சொல்றாங்க, நீ தப்புன்னு சொல்லி எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க 2 பேர் பேசுங்கப்பா, அதுல எது சரி நாங்க புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் திருக்குரான் சொல்லுகிறது, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தகூனல் அஹ்ஸனா. 2 சாரார்கள் பேசட்டும், அதில் எது சிறந்தது என்பதை உண்மையான இறை நம்பிக்கையாளன் புரிந்து கொண்டு முடிவெடுப்பானு. நாங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளன், நீயும் பேசு, வேலூர் இப்ராஹிமும் பேசட்டும், ஒரு திமுக காரன் வா பேசு, ஜவாஹிருல்லாவா வேலூர் இப்ராஹிம் கூட பேசு அப்படின்னு இஸ்லாமிய சமூகம் சொல்லணும், சொல்லி இருக்கணும். ஆனா இஸ்லாமிய சமூகத்துல பல பேர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பயத்தை உடைத்தெறிந்து இஸ்லாமிய சமூகத்தை தேசிய நீரோட்டத்தில் இணைக்க வேண்டும். அந்த மக்களும் தேசப்பற்றோடு இந்த தேசத்தின் வளர்ச்சியில் ஒரு பங்காக முன்னேற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய முயற்சி தொடர்ந்து நடக்கும். ஓகே சார், அடுத்தது நம்ம அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிகள் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே நிறைய பாஜகவினருமே எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் மேடையில் அவருமே கலந்துக்கிற விஷயங்கள் பார்க்க போகுது. இப்போ அதிமுக பாஜக அந்த கூட்டணி எடுபடுன்னு நினைக்கிறீங்களா 2026? தாராளமாக. ஏன்னா கடந்த காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து சட்டமன்ற தேர்தலை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் 5 வருடத்திற்கு முன்னால். அதனால் மீண்டும் அதே போன்று நாங்கள் சட்டமன்றத்தை சந்திக்கும் பொழுது இன்னும் பலத்தோடு இன்னும் வீரியத்தோடு கடந்த காலத்தில் என்னவெல்லாம்
ஒரு தோல்விக்கான விஷயங்கள் இருந்ததோ அதையெல்லாம் சரி செய்து கொண்டு இன்னும் திமுகவின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி மக்களிடத்தில் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திமுகவுடைய போலி முகத்தை மக்களை ஏமாற்றிய அந்த விதங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதில் நாங்கள் அதிக ஆர்வத்தோடு இருக்கிறோம். அதனால ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தின் துவக்கம் என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக கூடாரம் கலகலத்து போயிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களிலிருந்து எல்லோருமே இன்றைக்கு அந்த பயணத்தை எதிர்த்து பேசக்கூடிய நிலையில் வந்திருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஒன்றிணைந்து இருக்கிறோம். இன்னும் சிறப்பாக அந்த பயணம் மெல்ல மெல்ல மக்களிடத்தில் வீறு கொண்டு எழுகிறது. நாம் என்ன கேட்கிறோம்னா, திமுக என்ன சொல்லுகிறது? இந்த பயணத்தை பற்றி விமர்சனம் செய்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் தமிழகத்தை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அப்படின்லாம் அறிக்கை விடக்கூடியது பார்க்கிறோம். நான் ஐயா ஸ்டாலின் கேட்கிறேன், உண்மை நீங்கள் சொல்வது, நாங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று துடிக்கிறோம். அதற்கு காரணம் இங்கு மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகள கதறி போய் இருக்கிறார்கள். உங்களை நம்பியவர்களே நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறீங்க. ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் திமுகவை நம்பி இருந்த கூட்டம். அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 181 அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த ஆசிரியர்கள் பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று பேராசிரியர்கள் கல்லூரியில் பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு பணி நியமனத்தை செய்து தருவோம் சொன்னாங்க. 4 வருஷம் ஆட்சி செய்து கொடுக்கல. ஆட்சியே மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த ஆசிரியர்கள்லாம் நியாயம் கேட்டு போராடினால் அவர்களெல்லாம் ஏதோ குற்றவாளிகள் மாதிரி அடக்குமுறை செய்து கைது செய்கிறீர்களே. உங்கள் நம்பிய ஆசிரியர்களை இன்றைக்கு துரோகம் இழைத்திருக்கிறீர்கள். அரசு பணியாளர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி ஏமாற்றி இருக்கிறீர்கள். ஜாக்டோ ஜியோ போன்ற ஒரு பெரிய அமைப்புகளே திமுகவை எதிர்க்கட்சிக்கு கொண்டு வருவதுதான் எங்களுடைய கடமை என்று பேசுகிறார்கள் என்றால், அப்போ அரசின் பணியாளர்களுக்கும் நீங்கள் அல்வா கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நாங்கள் வந்தால் மண் வளத்தை பாதுகாப்போம், கனிம வளங்களை பாதுகாப்போம் என்று அரசின் உடைமையாக அதை ஆக்கும்னு தேர்தல் வாக்குறுதி 200ல் நீங்க சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் செம்மண் திருட்டை பொன்முடி அவங்க அமைச்சர் செய்கிறாரு, இன்னொரு பக்கம் கனிம வளை பாறை எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிற வேலையை துரைமுருகன் செய்கிறார். இதெல்லாம் செய்கிறாருன்னு அந்த கட்சியில் உள்ள குடியாத்தம் குமரன்ல இருந்து உயர் நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள் எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது. அதையெல்லாம் தாண்டி பள்ளிக்கல்வித்துறை மிகச்சிறப்பாக இருக்கிறதுன்னு திமுகவுடைய ஆட்சியில் சொல்றாங்க. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருச்சி மணப்பாறையில் பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஃபுல்லா குடித்து விட்டு டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு நேரம் அவர் அந்த மாணவர்களுக்கு மத்தியில் புலம்புவதும் குடிச்சிட்டு போதையில படுத்திருப்பதும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள்லாம் பதறாங்க. ஐயா நீங்க ஒரு ஆசிரியர் இப்படி செய்யலாமான்னு அவரால் பதில் கூட பேச முடியல. அப்ப மாணவர்கள் குடித்தது போக, இளைஞர்கள் குடித்தது போக, பள்ளியின் ஆசிரியர்களே இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்றால் இதுதான் இந்த திருட்டு திராவிட மாடலின் முன்னேற்றம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கிராமங்கள்ல இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. கிராமங்கள்ல நல்ல சாலை வசதி இல்லை. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 5886 கோடி ரூபாய்களை மத்திய அரசின் கிராம சாலை திட்டத்திற்காக கொடுத்திருக்கிறது. அதுல கூட பொய்யா ஸ்டிக்கர் ஒட்டி இது தமிழக அரசின் சாலை திட்டம் வச்சுங்க. சரி, நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி அப்படித்தான் செய்றீங்களா, மக்களுக்காவது நல்லது செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சாலை கிடையாது. கிராமங்கள்ல குண்டும் குழியுமா இருக்கு, போக்குவரத்து இல்லை, நிறைய விபத்து நடக்கிறது. அப்ப நிறைய அந்த கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு தொடர்பு இருந்தாதான் அந்த மக்கள் முன்னேற முடியும் மத்திய அரசு நினைச்சா அதற்கும் நீங்கள் தடைகள்லாம் இருக்கிறீங்க. 2 வருடமா கேட்கிறோம், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, மத்திய அரசு கொடுத்து இந்த பணத்தை என்னடா பாவி பண்ணீங்களா அப்படின்ட்டு நான் பாஜக சார்பா 2 வருடம் கேட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் மௌனியாக இருக்கிறார்கள். அப்ப அதுல எத்தனை கோடி கொள்ளையடிச்சாங்கன்ற விஷயத்தை இன்னுமே அவர்கள் மறைத்து கொண்டிருப்பது தெரிகிறது. இப்படி ஒன்று ஒன்றாக நீங்கள் பார்த்தால் எல்லா விதத்திலும் அதையெல்லாம் விட இவர்கள் மிகப்பெரிய நாடகம் ஆடுவது. சமூக நீதி காவலன் சொல்லி கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் இப்போ சமூக நீதி விடுதி அப்படின்றாரு. பட்டியல் சமூகத்திற்காக நாங்க சமூக நீதி விடுதி கொண்டு வந்திருக்கோம். என்னையா விடுதி எதுன்னு நம்ம நேர்ல போய் பார்க்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா கழிப்பறை வசதி கிடையாது. அங்க பார்த்தீர்கள் என்றால் ஒழுங்கா பெயிண்ட் அடிக்காம பழைய காலத்து கட்டடமா இருக்கிறத பார்க்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா எந்த சுகாதாரமும் கிடையாது. அந்த மாணவர்கள் படுப்பதற்கான வசதிகளும் கிடையாது. இன்னும் சமூக நீதி கிடைச்சிருச்சு. ஐயா அறிவாலயத்துல படுத்து தூங்குறதுக்கும் அந்த மாணவர் படுத்து தூங்குவதும் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சமூக நீதி. கழிவறை வசதி இல்லாம, தூங்குவதற்கு வசதி இல்லாம, சாப்பாட்டுக்கு கூடங்க ஒரு நாளைக்கு அவர்கள் ஒதுக்கக்கூடிய தொகை என்பது 39 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்குள்ளதான். அப்படின்னா 50 ரூபாய்க்குள்ள ஒதுக்குற இந்த தொகையில 3 வேளை ஒரு மாணவன் எப்படி சாப்பிட்டு விட்டு எப்படி போய் பள்ளியில படிக்க முடியும்? அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தானது. ஒரு 1500 கோடி அளவிற்கு நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா அந்த மாணவர்கள் பட்டியல் சமூகத்திலிருந்து படிப்பாங்க, அவங்க முன்னேறுவாங்க. இவர்கள் சமூக நீதி என்ற இந்த லட்சணம் இப்போ தெரியுது. இதுல வேற பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளிதழையும் பெரிய போட்டோ ஐயா ஸ்டாலின் நல்லா எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு சமூக நீதி காவலன்னா
நீங்கள் சமூக நீதிக்காக போராடவில்லை, சமூகத்தை அழிப்பதற்காக, குறிப்பாக பட்டியல் சமூகத்தை பரிதவிக்க விடுவதற்காகத்தான் மிகப்பெரிய அளவிற்கு இன்னைக்கு திமுக ஆட்சி வேலை செய்து கொண்டிருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைங்க. அதனால இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னால் பட்டியலிட முடியும். திமுக ஆட்சி முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஆட்சி. இந்த தோல்வி அடைந்த ஆட்சி, மக்களுக்கு வெறுப்பை ஊட்டக்கூடிய இந்த ஆட்சி புறக்கணிக்க வேண்டும் என்பதை தாண்டி மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராகிவிட்டார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவிற்கு எங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம். அது தமிழகத்தின் மாற்றம் மட்டுமல்ல, தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கும் உதவக்கூடிய ஒரு பாதையாக அமையும். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். கனிமொழி அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் இழைச்சது பாஜக அப்படின்னு சொன்ன அதிமுகவே இப்போ அவங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க, இவளை மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம அடையாளம் கண்டுக்கணும் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்களே சொல்லியிருக்காங்களே. அதாவது கனிமொழி அவர்கள் பேசுவது நியாயமா என்று சாதாரண மக்கள்கிட்ட கேட்டாவே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கனிமொழி அவர்களுடைய இரட்டை வேடம் எவ்வளவு மோசமானது, இந்த திமுகவிலிருந்து அவர்கள் பெற்ற பயிற்சி எப்படின்றத நான் 2 உதாரணத்தில் சொல்கிறேன். ஒன்று, தூத்துக்குடியில் அப்பாவும் மகனும் 2 பேரும் ஒரு காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட உடனேயே உதயநிதி அவர்களும் கனிமொழி அவர்களும் நேரடியாக வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னார்கள். ஏன்? அப்போ திமுக ஆட்சி கிடையாது, அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். இன்றைக்கு அஜித் என்று சொல்லக்கூடியவர் காவல்துறையால் அடித்து கொல்லப்படுகிறார். உதயநிதி அவர்களும் போகல, கனிமொழி அவர்களும் போகல. இது இரட்டை வேடமா இல்லையா? உங்க ஆட்சி இல்லைன்னா ஏதோ பரிதவிச்சு காவல்துறைக்கு எதிராக போவது போன்றும், உங்கள் ஆட்சி இருந்தால் நியாய உணர்வோடு அதே போன்று போகாம நீங்க திமுகவிற்காக சப்பை கட்டு கட்டி அப்பாவி இளைஞன் உயிர் போனாலும் பரவாயில்லை நாங்க போக மாட்டோம் புறக்கணிக்கிறீங்கன்னா நீங்க வந்து பாஜகவை பேசுறதுக்கு யோக்கியது இருக்கா அப்படின்றது என்னுடைய கேள்வி. இதே கனிமொழி அவர்கள் தன்னுடைய திமுக ஆட்சி வருவதற்கு முன்னால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழகத்தில் டாஸ்மாக் பெருகிவிட்டது, தமிழகத்தில் தான் பாரதத்தில் அதிகமான விதவைகள் இருக்கிறார்கள், குடித்து குடித்து விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவர்கள் சொல்லும் பொழுது 30,000 கோடி வருமானம். இன்றைக்கு கனிமொழி அவர்களுக்கு தெரியும் 50,000 கோடி இந்த சாராய கடை டாஸ்மாக்ல வருமானம் வந்திருக்கிறது. 50,000 கோடி வருதுன்னா அப்ப நீங்க சொன்ன மாதிரி விதவையர் தாளிகள் அருந்த நிறைய பேர் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் நீங்க பேச மாட்டீங்க? பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறை கிடையாதா? அன்றைக்கு பேசுவீர்கள், இன்றைக்கு பேச மாட்டீர்கள் என்றால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன், திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின் என்று இரட்டை வேடம் போடக்கூடியவராக கனிமொழி அவர்கள் இருக்கிறார். தன் கண் முன்னால் உயிரிழப்பு நடந்தாலும் அது திமுக ஆட்சியில் நடந்தால் வாயை பொத்தி கொண்டு இருப்பது, திமுக ஆட்சி இல்லாவிட்டால் ரொம்ப பரிதவித்து கூக்குரலிடுவதும், பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள், தாலி எடுத்து போகிறார்கள் என்று ஒரு பக்கம் பெண்களுக்காக பேசுவது போன்று நடிப்பதும், தான் ஆட்சி வந்துவிட்டால் 50,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய அளவிற்கு, வருமானம் ஈட்டக்கூடிய அளவிற்கு சாராயத்தின் மூலம்தான் தமிழகம் ஆட்சி நடக்கிறது என்ற அவப்பெயர் வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கடந்த காலத்தை பற்றி எதுவும் பேச மாட்டோம், பெண்களை பாதுகாக்க மாட்டோம் என்று ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய கனிமொழியே பேசினால் அவருடைய பேச்சு எடுபடாது. பாஜகவை பேசுவதற்கு எந்த அருகதையும் கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பதை நான் பலமாக பதிவு செய்து கொள்கிறேன். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தை இளைய பாரத மேயரோடு பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.